ப்ரோ பைக் டாக்ஸி புக் பண்ணியிருந்தீங்களே எங்கே ப்ரோ வெயிட் பண்ணுறீங்க? அண்ணா அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கத்தில் வெயிட் பண்ணுறேங்கண்ணா. வீரன் யமனை கண்முன்னே பார்த்தான். ஏன் ப்ரோ உங்களுக்கு வெயிட் பண்ண வேறு இடமே கிடைக்கலையா ப்ரோ? நான் டைம் ஆச்சு, நான் சீக்கிரம் வாங்கண்ணா. ஹலோ 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 யாய் துணிவே சக்தி. போலாமா? தம்பி யார் இது? அண்ணே நம்ம ஃப்ரெண்டு தானே. ஃப்ரெண்டா? யாருக்கு யாரையா ஃப்ரெண்டு? புரியுது மச்சான், உங்கள் அக்கா கல்யாணத்துக்கு நான் வரலைங்கிற கோவத்தில் தான் நீ இருக்கேன்னு தெரியுது. ஆனால் அன்றைக்கி நிலமை சரியில்லைடா. அந்த டைம் பார்த்து என் பாட்டி வேற வயசுக்கு வந்துட்டாங்க. பாட்டி வயசுக்கு வந்துட்டாங்களா? சாவர வயசுக்கு வந்துட்டாங்கண்ணா. உனக்கு எதுக்குண்ணா அது? டேய் இவருக்குலாம் எதுக்குண்ணா பதில் சொல்லணும்? வாடா வீட்டுக்கு போய் பேசலாம். அண்ணே நானே பைக் டாக்ஸி புக் பண்ணிட்டு வரல, உங்களுக்கு கோவத்தில் இருக்கேண்ணே. எது பைக் டாக்ஸி புக் பண்ணியா? யாரை கேட்டுற பைக் டாக்ஸி புக் பண்ண? ஏண்டா உயிர் நண்பன் நான் இருக்கேன், இல்லைன்னா அந்த ஆட்டோக்கார நண்பர் இவர் இருக்காரு. இதெல்லாம் விட்டு பைக் டாக்ஸி வேடா. காலில் விழுந்தா வருவியாடா நீ? காலில் விழுந்தா வருவியாடா? ஒழிச்சிடா டேய். ப்ரோ அந்த பைக் டாக்ஸியே நான் தான் ப்ரோ. இப்போ மட்டும் நீங்கள் வந்து என் வண்டியில் ஏறலாம் என்ன சாவடிச்சிருவா ப்ரோ. அப்போ எச்சா காசு கேட்கக்கூடாது. கேட்க மாட்டேன். அப்போ ஓகே. அண்ணே எங்கண்ணே இறக்கி விடணும்? அண்ணா இந்த தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வெளியே ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு ஒன்று, அப்படியே அங்கே இறக்கி விட்ருங்க. பா ரெப்ரி அண்ணன் வாகவர் குதிராரு அடி சொல்லு.